آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரதீனா பில்லாஹி ரப்பன் நபி முஹம்மதின் ரசூலுன் நபில் இஸ்லாமி தீனா. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானை மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான ரமலானை மென்மேலும் சிறப்பூட்டும் விதமாக சிறப்பு தொடர் பயான் நிகழ்ச்சிகளை நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் யூடியூப் வலைதளத்தின் மூலமாக நடத்தி வருவது தாங்கள் அறிந்ததே. அல்ஹம்துலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் எண்ணற்ற மார்க்க பணிகளையும் சமூக பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்தில் ரமலான் வந்துவிட்டால் அதற்கென்று பிரத்யேகமான சதகத்துல் ஃபித்ரா, அதே போன்று ஃபிதியா, ஈது கிட், இன்ன பிற விடயங்கள் ஜகாத் சதகா போன்றவற்றை மக்களிடம் இருந்து வசூல் செய்து அதை ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கே தேடி சென்று கொடுத்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை விரைந்து தந்து பணிகள் தொய்வின்றி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினே அல்லாஹ் நடிகார்களே, தொடர் 23 நான் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மலக்கும் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும். இந்த தலைப்பினுடைய மிக பிரதானமான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல சம்பவமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பிரபலியமாக பேசப்பட்ட சம்பவங்கள்லையும் ஒண்ணு. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்கும்போது ஒரு மலக்கு வர்றாரு. ஒரு மலக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தங்களுடைய இறைவனுக்கு பதில் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் அவங்க உயிரை கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ் என்ன பண்ணாங்கன்னா, பலான்னு ஒரே அடிச்சதுல கண்ணு வந்து விதி பிழுங்கிருச்சு. இப்போ உடனே அந்த மலக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா அல்லாஹ், மரணத்தையே விரும்பாத ஒரு மனிதரிடமா நீ என்ன அனுப்புனா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த மலக்கு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், என்னுடைய கண்ணை பாரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்ணை வந்து அல்லாஹ் என்ன பண்றான், சரி செய்கிறான். சரி செய்துவிட்டு அப்போ திரும்பி சென்று நீங்க என்ன பண்ணுங்க, போய் கேளுங்க, நீங்க வாழ விரும்புறீங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்றான். உடனே நீர் வாழ விரும்புறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாட்டினுடைய முதுத்தண்டில் நீங்க என்ன செய்ய, கையை வைங்க, அதுல எத்தனை ரோமங்கள் இருக்குதோ அத்தனை ரோமங்கள் அளவுக்கு நீங்க என்ன வருடங்கள் வாழலாம், அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில அத்தனை வருடங்கள் நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி திரும்ப வர்றாங்க, வந்து தன் மலக்கென்றும் தன்னுடைய விஷயத்தை பற்றியும் அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படி அப்ப அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் மரணம் தான் அப்படி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நீங்க அல்லாஹ், நான் அப்படி விரும்பல, நீ என்ன செய்ய, என்ன பைத்துல் முகத்தஸ்ல இருந்து கல்லெறியக்கூடிய தூரத்துல என்னுடைய ரூஹனை கைப்பற்றும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க போறாங்க. அவங்களுடைய உயிர் என்ன செய்யப்படுது, கைப்பற்றப்படுகிறது என்பதை நான் பார்க்க முடியுது. ஹதீஸ்ல தெளிவாக சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரில முஸ்லீம்ல இடம்படி செய்துதான். இப்போ இதுல அந்த மாதிரி அவங்களுடைய ஊர் கைப்பற்றப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் இப்போ அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த சரியான அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டி தந்திருப்பேன்.
அந்த குன்று பகுதியான ஒரு இடம் அது. அந்த பகுதியில் வந்து நான் அந்த இடத்துல நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்த நான் நினச்சிருப்பேன், சரியாக துல்லியமாக காட்டியிருப்பேன். ஆனால் நம்ம அங்கே இல்லை, காட்ட முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இப்போ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா நபிமாவோட விஷயத்தையும் பார்த்தோம் இல்லையா, மலக்கு மனித தோற்றத்தில் வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு மலக்கு அறைய முடியும்? மலக்கு நம்ம அதிபலசாலின்னு பார்த்தோம்ல, அப்போ இது நம்முடைய சிந்தனைக்கு பொருந்தலையே, மாற்றமா இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பலசாலிகள் என்றும் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக செய்து முடிப்பவர்கள் என்றெல்லாம் வர்ணிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து சரியான ஒரு ஹதீஸா இருக்க முடியும்னா, சஹீஹ் ஹதீஸ், ஹதீஸும் சரியான ஹதீஸ், சரியா? அப்போ இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து சும்மா குர்ஆன் வசனங்களை வெறுமனே மேற்கோள் காட்டி மேலோட்டமாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதை மறுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். ஆனா அது அப்படியான்னு சொன்னா அப்படி இல்லை. எல்லா விஷயத்தையுமே நம்ம மேலோட்டமாக பார்த்து டக்குனு முடிவு பண்ணிடக்கூடாது. வெறுமனே குர்ஆன் வசனங்களோட ஒப்பீடு செய்து முடிவு பண்ணிடக்கூடாது. இதுக்கு அப்போ இருந்த இமாம்கள் அல்லது அந்த ஹதீஸ்ல அறிவிக்கக்கூடியவங்க, ஹதீஸ் துறையில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஒரு சில கருத்தை மட்டும் வச்சு நம்ம நினைச்சிடக்கூடாது, நேரடியா இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தூக்கி போட்டுறக்கூடாது, தப்பு. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரணத்துடைய அந்த மலக்குள் மௌத் வந்தார் இல்லையா, வந்த சமயத்தில் அவங்க அறைந்தது வந்து அவருக்கு மலக்குங்கிறது முதல்ல தெரியாது, சரியா? மலக்குங்கிறது முதல்ல தெரியாது. நபியினுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் என்ன, மவுத்து உடைய மலக்கு வர்றார் அப்படின்னு சொன்னா நபிகிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன செய்யணும், அதை பற்றி அவங்க பேசணும் அப்படிங்கிற பற்றினா ஒரு விஷயம் நம்ம செய்தி படிச்சிருக்கிறோம், சரியா? அதே சமயத்துல இந்த பிரச்சனைக்கு பிறகு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை படித்தோம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த செய்தியை மறுக்கும் விதமாக நிறைய காரணங்களை சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்ன, மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா, உதாரணமா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈஸ்வரன் வந்தாங்களே, மலக்கு வந்த உடனே திருக்கிட்டாங்களே, தன்னுடைய விருந்தாளியில பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் போராடினாங்கல்ல. அப்ப என்ன, அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது மலக்குன்னு தெரிஞ்சா அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மலக்குன்னு அவங்களுக்கும் தெரியாம தான் இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடி சம்பவம் பார்த்தோம்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்தாங்களா இல்லையா, சாப்பிடாம இருந்தாங்க, கை வைக்கல சாப்பாட்டுல. அது அப்படி பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சாங்க, யாரும் தெரியலையே, வித்தியாசமாகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குமே மலக்குங்கிறது தெரியல. அப்போ அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல அந்த விஷயத்த. இது ஒரு படிப்பினை நமக்கு. அப்போ அப்படி அதுக்கு பிறகுதான் நற்செய்தி சொல்வதை வைத்து அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய செய்தி வருது, அவங்க நம்புறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்ததுக்கு பிறகு மலக்குங்கிறதே தெரியுது அப்படின்றத நம்ம இந்த பல முன் சென்ற வரலாற்று மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஹதீஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மலக்கு என்பவர் பொதுவான ஒரு மனித தோற்றத்தை வந்தார்கள் என்பது சான்று. அதே போல வந்தது மலக்கு என்று தெரியாமல் இருந்ததுக்கான சான்றும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமாச்சா. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல வந்து வராரு, வந்த உடனே நம்ம ஹதீஸ்ல படிச்சுக்கோம்ல, அப்படியே கண் விழி பிதுங்கி விடுங்க, நம்ம வீட்டுல அனுமதி இல்லாம எட்டி பார்த்தாலோ வந்தாலும் அப்படி ஹதீஸ் நம்ம படிக்கிறோமா இல்லையா, மாத சட்டங்களை. அப்ப அந்த அடிப்படையில அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி சில ஹதீஸ் சொல்றாங்க, சரியா? இப்படி ஒரு விஷயம். அல்லது யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறோமே, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ரூஹன் எடுக்க போறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு அப்படின்னா டக்குனு கோவமா இல்லையா, அந்த மாதிரி சில இது பார்க்கலாம். அப்போ மொத்தத்துல வந்தவர் மலக்காக பார்க்கல, மனிதராக மட்டும்தான் அவங்க பார்த்தாங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இதை நம்ம அழகா புரிஞ்சுக்கிறலாம், இதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த தடுமாற்றமும் இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு மற்ற என்ன பிற ஹதீஸ்களுக்கு இது முரண்படவும் இல்லை, சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு மேற்கோள் காட்டுறாங்க, சரியா? சரி, இப்போ இந்த இதில் நம்ம படிப்பை நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மலக்கு என்பவர் மனித தோற்றத்தில் வந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாம இன்னொரு ரிவாயத்துல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்தை ஒட்டி சில விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கடா, இதற்கு பிறகு இதனால தான் மலக்குமார்கள் நேரடியாக மனித தோற்றத்தில் வருவதை நிறுத்திவிட்டார்கள். அல்லாஹ் ஒன்று கட்டளைக்கு இணங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு மௌத்துக்குமே எந்த ஒரு இதுக்குமே மலக்குமார்கள் நேரடியாக மனித தோற்றத்தில் வருவதை விட்டுவிட்டார்கள் என்ற செய்தியை மேலதிக தகவலையும் பார்க்க முடியுது. இது முஸ்னத் அஹமதுல இடம்பெறக்கூடிய செய்தி. அப்போ மலக்குல் மௌத் என்பவர் மனித ரூபத்தில் வந்து உயிர்களை கைப்பற்றுபவராகவும் இருந்தார் என்ற செய்தியை படிச்சிட்டோம்.
அதே சமயத்தில் அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அப்படியே மாறுதுங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சுய புத்திக்கு சுய சிந்தனைக்கு பொருந்துதா இல்லையா ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா குர்ஆனுக்கு முரண்படுது, என்ன அதுக்கு இதாகுது இதுக்கு அதாகுதுன்னு சொல்லிட்டு காரணங்களை தேடக்கூடாது. முதல்ல சஹீஹான ஹதீஸ் வந்துருச்சா ஒரு முடிவு. சஹீஹான ஹதீஸுக்கு நம்மளா முடிவு எடுக்கிறோம் கிடையாது. அதுக்குன்னு சில முறைகள் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு வந்து நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு அது ஒரு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சஹீஹ் லைஃப்ல பிரச்சனை வந்தால் தான் நம்ம ஆய்வு செய்யணும். அப்படி இல்லைங்கும் போது தெளிவாக இருக்குங்கும் போது அடுத்த கட்டம் என்ன, நம்முடைய புரிதலை அதனை நோக்கி கொண்டு போகணும். நம்ம இஷ்டம் சொல்லக்கூடாது, எனக்கு என்ன தோணுதோ அது புரிதல்னு சொல்லிட்டு போகக்கூடாது. குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுன்னு சொல்லிட்டு மொட்டையை சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது கூடுதல் தகவல் என்ன, அந்த விரிவுரையாளர் என்ன சொல்றாங்க, ஹதீஸ்கள் பலரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அதன் அடிப்படையில் முடிவு செய்யுமே தவிர இல்லை எனக்கு இது பொருந்தலை எனக்கு செட் ஆகலாம் நம்ம மார்க்கத்தில் முடிவெடுக்க முடியாது என்பதனையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளாக இன்ஷா அல்லாஹ். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த மலக்கு மனித தோற்றத்தில் வந்தார். அதனுடைய விளைவுதான் இவ்வளவு சம்பவங்களும். சரியா இன்ஷா அல்லாஹ். ஆக இதன் அடிப்படையில் நாம் செய்தி தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படை நம்பிக்கை கொள்வதற்கு எல்லாம் அல்லது யாவும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 23க்கான கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்கை அடித்ததில் எந்த உறுப்பு பாதிப்புக்குள்ளானது? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கிகி மற்றும் கீலே நியூஸ் நிறுவனத்தார். மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.